இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை டெர்னரி ஆப்ரேட்டர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் வச்சு எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் கொடுத்துக்கிறேன். பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம பேசிக்கான அந்த சின்டாக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே இஃப் போடுறோம், அடுத்து கண்டிஷன் வந்து நம் மாடுலோ 2 ஈக்குவல் டு 0வா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகே கண்டிஷன் போட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் எல்ஸ் போட்டு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இஃப் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும், இங்கே எல்ஸ் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இஃப் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும், எனக்கு ஈவன்கிறது ரிட்டர்ன் ஆகணும். ஸோ ஈவன் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறேன். அதே இது ஃபால்ஸ் ஆனால் ஆட் அப்படிங்கிறது வரும். ஸோ ஆட் அப்படிங்கிறத இங்கே தரேன். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் கொடுத்தா 2 வருது. ஏன்னா இந்த ரெண்டாவது இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் வச்சு பண்ணது. ஓகே ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட டெர்னரி ஆப்ரேட்டர் வச்சு இதே லாஜிக்கை நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே ஸோ உங்களுக்கு இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நெஸ்டட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, அதில் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து இருக்குது இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில், எப்படி தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அண்ட் அது எங்கே யூஸ் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன? இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் அந்த பேரில் இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒரே விஷயத்த நிறைய தடவை ரிப்பீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம லோக்கல் பாஷையில் வந்து லூப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து இவங்க இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மல் டெஃபினேஷனாக வந்து சொல்கிறாங்க. ஓகே ஸோ இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் யூஸ் டு ரிப்பீட் அ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அகைன் அண்ட் அகைன். ஓகே ஸோ இப்போ இந்த இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேயா ஸோ ப்ரோக்ராமிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இது ரெண்டையுமே என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஆனால் பைத்தானில் நம்ம என்ட்ரி கண்ட்ரோல் லூப் மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும்தான் படிக்க போகிறோம். இந்த எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படிங்கிறது பைத்தானில் கிடையாது, ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ்வலாக வந்து இதுவும் இருக்கும். ஸோ அப்படின்னா என்னங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா ஸோ ஃபர்ஸ்ட் லூப் எதுக்கு அப்படிங்கிறதுக்கான நம்ம ரீசனுக்கு வந்து போகலாம். ஓகே ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கோடேவோ அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குது, இதை வந்து ஒரு 1000 தடவை பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரிங் ரெப்ளிகேஷனுங்கிற ஒரு கான்செப்ட் படித்தனால நீங்கள் என்ன சொல்லுவீங்க, பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து கோடேவோ இன்ட்டு 1000 இப்படி கொடுத்தா வந்துடும்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்வீங்க. ரைட்டா? கோடேவோன்னு சொல்லிட்டு இது பிரிண்ட் பண்ணுது. ஓகே ஸோ இது ஸ்ட்ரிங் ரெப்ளிகேஷன். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா இப்படி ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணுறதுக்கு 1000 தடவை பண்ணணுன்னா இப்படி பண்ணிடலாம். இது எனக்கு இதை பிரிண்ட் பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக லெட்ஸே என்கிட்ட வந்து ஒரு நம்பர் இருக்குது, இது வந்து 5 அப்படிங்கிற இந்த வேல்யூ வச்சுருக்கு. எனக்கு 10 தடவை இந்த வேல்யூவோட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே ஸோ இப்போ இந்த நம்மோட எனக்கு வந்து 10 வந்து 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எனக்கு என்ன பண்ணணும், நம் இஸ் ஈக்குவல் டு நம் இன்ட்டு 10, நம் இஸ் ஈக்குவல் டு நம் இன்ட்டு 10. இதே மாதிரி நான் 10 தடவை எழுதணும். அப்படி எழுதுனா தான் என்னால் 10 தடவை 10 மல்டிப்ளை பண்ண முடியும். ரைட்? ஸோ இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைனை நம்ம நிறைய தடவை ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி நிறைய தடவை நம்ம எழுதாமல் ஒரு லூப் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு, ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு தடவை தான் எழுதுவோம், தானாகவே அது 10 தடவை ரன் ஆகிக்கும். இல்லை நம்ம எத்தனை தடவை சொல்கிறோமோ அத்தனை தடவை ரன் ஆகிக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை, அதுதான் ஒரு பிளாக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ ஒரு பிளாக் ஆஃப் கோடை நம்மளுக்கு இத்தனை டைம்ஸ் ரன் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு நெசசிட்டி வருதுன்னா அப்போ இந்த லூப்பை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஓகே சரி, இப்போ ஒரு இன்புட் வாங்கிட்டோம், இது இருக்குது. ஓகே ஸோ இப்போ இந்த லூப்புக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே நம்மக்கிட்ட 2 டிஃப்ரெண்ட் லூப் இருக்குது. இது ரெண்டுமே ஆனால் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் தான். ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற லூப்போட பேர் வந்து ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ மற்ற ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லேருந்து நீங்கள் இதை படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம வந்து இப்போ
ஃபார் லூப் அப்படிங்கிறது தான் படிக்க போகிறோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் ஏதாவது ஒரு வேரியபிளை வந்து இங்கே யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ அதனால் நான் ஐ அப்படிங்கிற வேரியபிளை இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக ஃபார் லூப்புக்கு ஐ, ஜே, கே இந்த மாதிரி வேரியபிள் நேம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் ஃபார் ஐ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் நான் வந்து நம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் தான். அதனால் கடைசியில் கோலன் அப்படின்னு சொல்லணும். ஸோ கோலன் சொல்லிவிட்டு நான் வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோடைவோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஒவ்வொரு லைன்லேயும் இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் நம் அப்படின்றது. ஸோ இந்த ஐ அப்படிங்கிறது லூப் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபாருங்கிறது கீவேர்டு, அதுதான் இது வந்து ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட், இதுக்கு இதான் அர்த்தங்கிறத பைத்தானுக்கு புரிய வைக்குது. இந்த ஐங்கிறது வந்து நம்மளோட லூப் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இன் அப்படிங்கிறது மெம்பர்ஷிப் ஆப்பிட்டு அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் ரேஞ்ச் ஆஃப் நம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் நம் அப்படின்னா என்ன பண்ணுது, நம்மோட வேல்யூ 5. ஸோ இந்த நமக்கு பதிலாக 5 அப்படிங்கிறது கொடுத்துட்றோம். இந்த ரேஞ்ச் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம பிரிண்ட்டு, இன்புட்டு இந்த மாதிரி இதுவும் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை அவுட்புட்டாக தருது. இது என்ன அவுட்புட்டாக தரும்னா, ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை ஒரு ரேஞ்ச் மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் தருது. ஸோ என்ன அர்த்தம்னா, டிஃபால்ட்டாக இதோட ஸ்டார்டிங் வேல்யூ 0, எண்டிங் வேல்யூ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை எடுத்துக்கும். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ 0, எண்டிங் வேல்யூ 5 கிடையாது, 5 - 1. எப்போவுமே இந்த ரேஞ்சில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுலேருந்து ஒரு நம்பரை மட்டும் அது மைனஸ் பண்ணிக்கும். ஸோ 5 கொடுத்தீங்கன்னா 4 வரைக்கும் வரும். ஸோ 0, 1, 2, 3, 4 5 வேல்யூஸ் மொத்தம். ஓகே, ஸோ 0 to 4 அப்படிங்கிறது தான் இந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவுட்புட்டாக தருது 0 to 4 இந்த நம்பர்ஸ் தான் அவுட்புட்டாக தரும். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி நான் இந்த இடத்துல 5க்கு பதிலாக 15 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன வரும், 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், டிஃபால்ட்டாக 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 50லேருந்து 50 வரைக்கும் போகாது, 50 - 1 வரைக்கும் தான் போகும். ஏன்னா ரேஞ்சோட கடைசி வரைக்கும் -1 பண்ணிக்கணும் நம்ம படித்தோம். ஸோ 0லேருந்து 49 வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ இந்த ரேஞ்ச் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு எத்தனை தடவை இது நடக்கணுங்கிறத இந்த ரேஞ்ச் வைஸ் தான் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ இதில் 5ன்னு சொன்னோன்னா 5 தடவை இது நடக்குது, 50ன்னு சொன்னோன்னா 50 தடவை இது நடக்குது. ஓகேயா, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 டைம்ஸ் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேயா, ஸோ அப்போ இந்த ஐ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இது வந்து இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான். ரைட், ஸோ இதில் முதல்ல எப்படி நடக்குதுன்னா, நம்ம வந்து ஐ அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கிறோம். இதோட ஸ்டார்டிங் வேல்யூ என்ன 0. ஓகே, ஸோ 0 to 49 தான் வந்து இதோட வேல்யூவாக இருக்குது. ஸோ இப்போ முதல்ல ஐயோட வேல்யூ 0ன்னு அசைன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த 0 வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குதா, ஆமாம் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும், 1ஆல் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இனிஷியலாக ஐயோட வேல்யூ 0வாக இருந்துச்சா, 1ஆல் இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா இப்போ என்னவா மாறும், ஐயோட வேல்யூ 1ன்னு மாறிடும். இப்போ 1 அப்படிங்கிறது இந்த ரேஞ்சில் இருக்குதா, இருக்குது. ஸோ 1 அப்படிங்கிறது இந்த ரேஞ்சில் இருக்குதுங்கனால திரும்ப இதை ரன் பண்ணும். இப்போ ஐயோட வேல்யூ 2ஆக மாறிடும். 2ங்கிறது இந்த ரேஞ்சில் இருக்குதா, ஆமாம் இருக்குது, திரும்ப பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். கடைசியில் 49 அப்படிங்கிற நம்பருக்கு வரும். ஸோ 49 இந்த ரேஞ்சில் இருக்கா, ஆமாம் இருக்குது, ஸோ பிரிண்ட் ஆகும். திரும்ப 15 மாறும், 50 இந்த ரேஞ்சில் இருக்கா, இல்லை, 0 to 49 தான், 50 கிடையாது. ஸோ அப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுதா. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால லூப் அவுட்டு வெளியில் வந்துடும். இப்படி தான் வந்து இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்து நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தது, இதை ஒரு தடவை கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ரன் பண்ணிச்சு, அப்புறம் வெளியில் வந்துடுச்சு. இங்கே என்ன பண்ணுது, இதை ரன் பண்ணுது, திரும்ப போய் செக் பண்ணுது, திரும்ப இதை ரன் பண்ணு, திரும்ப போய் செக் பண்ணுது. இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ அதே 2 லைனில் சுற்றிக்கிட்டே இருக்குது அன்டில் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ இப்படி தான் வந்து ரன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்பில் இப்படி தான் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த ஐ வேல்யூ வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்தீங்களா 0ல் இருந்து 49 வரைக்கும் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த லூப் வேரியபிளில் இந்த ரேஞ்சில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவாக வந்து இங்கே அசைன் ஆகுது. ஸோ இனிஷியலாக ஸ்டார்டிங் வேல்யூ 0 அசைன் ஆகுது, அடுத்த இட்ரேஷனில் 1 அசைன் ஆகுது, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு கடைசி இட்ரேஷனில் இந்த ரேஞ்சோட எண்டிங் வேல்யூ -1 வரைக்கும் நம்மளுக்கு போகுது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட
ஃபார் லூப் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இதுக்குள்ள இண்டென்டேஷனோட நீங்கள் எந்த லைன்ஸ் கொடுத்தாலும் அது எல்லாமே 50 தடவை ரன் ஆகும். ஓகேயா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஒரு லூப் வந்து ஒர்க் ஆகுது. இதை ஏன் என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்புன்னு சொல்கிறாங்க? ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். என்ன கண்டிஷன்? இந்த ஐ அப்படிங்கிறது இந்த ரேஞ்சுக்கு உள்ளே இருக்குதா இல்லை வெளியில் இருக்குதாங்கிற அந்த கண்டிஷன். ஸோ ஸ்டார்டிங்கில் செக் பண்ணிட்டு தான் நம்ம இந்த இதை ரன் பண்ணுறோம், ரைட்? ஸோ அதனால தான் இதை என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபார் லூப் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, இப்போ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நோண்டி பார்க்க போகிறோம். இதில் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ இப்போ நம்மளுக்கு 50 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது, 10லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2 நம்பரை இன்புட்டாக கொடுத்து கமாவை நடுவில் போடணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்டார்டிங் வேல்யூ 10, எண்டிங் வேல்யூ 50. ஆனால் 50 - 1 தான் அது எடுத்துக்கும். ஸோ 10ல் இருந்து 49 வரைக்கும் ரன் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரே ஒரு நம்பரை நம்ம அது உள்ளே கொடுத்தோம்னா அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த நம்பர் -1 வரைக்கும் போகும். 2 நம்பர் இன்புட் கொடுத்தோம்னா ஸ்டார்டிங் வேல்யூ இது, எண்டிங் வேல்யூ கொடுத்துருக்கிறது -1 அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா 10லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது, 49 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. ஓகேயா? ஸோ இதுதான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி நம்மளுக்கு பிடிச்ச அந்த இனிஷியல் பாயிண்ட் இல்லை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கொடுக்கலாங்கிறதுக்கு. ஓகே, ஸோ 10, 50 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போகுது இல்லையா? எனக்கு அதுக்கு பதிலாக 2 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போகணும். ஓகே, ஸோ 10னா அடுத்து 12 தான் வரணும், 11 வரக்கூடாது. 12க்கு அடுத்து 14 தான் வரணும். இந்த மாதிரி 2 இன்க்ரிமெண்ட் ஆகி போகிறதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், 3ஆவதாக ஒரு நம்பர் கொடுத்து அதில் எந்த வேல்யூவோ அதை கொடுத்துடணும். ஓகேயா? ஸோ இப்போ 2 இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ அதனால் 2 அப்படிங்க கொடுக்குறோம். இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள். சரிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10ல் ஆரம்பித்து 12, 14, 16, 18 சொல்லிட்டு 2 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிடுது. ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் 3 இன்புட் நம்ம கொடுக்கலாம். ஒரே ஒரு இன்புட் கொடுத்தா 0லேருந்து அந்த நம்பர் -1 வரைக்கும், 2 இன்புட் கொடுத்தா அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து எண்டிங் பாயிண்ட் -1 வரைக்கும். ஸோ இது ஸ்டார்ட், இது எண்ட். 3 இன்புட் கொடுத்தோன்னா முதல்ல இருக்கிறது ஸ்டார்ட்டு, 2ஆவதில் இருக்கிறது எண்டு, 3ஆவதில் இருக்கிறது நம்மளோட அந்த எவ்வளோ இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறது, அதுதான் வந்து ஸ்டெப் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம், STEP. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டெப் வேல்யூ தான் எத்தனை இன்க்ரிமெண்ட் பண்ணணும் ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இந்த இட்ரேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஐயோட வேல்யூ இப்போ இனிஷியலாக 10 இருக்குது, அது மொதல் இட்ரேஷன். அடுத்த இட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 12 இருக்குது. ஸோ இது எத்தனை தடவை அதே ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணுறது, அந்த ஒவ்வொரு தடவையும் ரன் பண்ணுறது தான் இட்டரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால தான் இதை இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? சரி, ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, இது ஸ்டெப் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேயா? ஸோ இந்த ஸ்டெப் வேல்யூ அப்படிங்கிறது வந்து நீங்கள் நெகட்டிவ்லேயும் கொடுக்கலாம். ஸோ இது எப்போ நெகட்டிவில் கொடுக்குறது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறப்ப நெகட்டிவ் வேல்யூ உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ 100லேருந்து 50 உங்களுக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 100 ஸ்டார்டிங் பாயிண்ட், 50 எண்டிங் பாயிண்ட், -1 அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா 100லேருந்து 50 வரைக்கும் -1 பண்ணிக்கிட்டே ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணும். இப்போ ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா 100, 99, 98, 97 இப்படி வந்து ரிவர்ஸில் வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல 50 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகலை, ஏன்னா அதுக்கு முந்தின வேல்யூ வரைக்கும் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். 50ங்கிறது வராது. நம்ம பார்த்துருந்தோம் எப்போவுமே அந்த எண்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வராது, அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூஸ் வரைக்கும் தான் நம்மளுக்கு வரும்னு பார்த்துருந்தோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு 51 வரைக்கும் வந்திருக்கு, 50ங்கிறது வரல. ஓகே, ஸோ இப்போ இப்படி தான் வந்து நம்மளோட இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற இந்த கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இந்த பிரிண்ட்டு, இன்புட்டு, ரேஞ்சு, டைப்பு, லென்னு இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது எல்லாமே டிஃபால்ட்டாக பைத்தான்லேயே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம லேட்டர் பாயிண்டில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு நீங்கள் அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நம்மக்கிட்டேருந்து ஏதோ ஒரு இன்புட் வாங்கி அது ஏதோ ஒரு ப்ராசஸிங் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் தருது. ஓகே,
ஸோ ஏதோ ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்குது, அது வந்து நம்மக்கிட்ட ஒரு இன்புட் வாங்கி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் தருது. இந்த மாதிரி இதை ஃபங்க்ஷனை புரிஞ்சுப்போம். ஸோ அந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, எதை பிரிண்ட் பண்ணணுங்கிற இன்புட்டாக வாங்கி அதை நம்மளோட டிஸ்பிளேயில் பிரிண்ட் பண்ணுது. இதே இது ரேஞ்ச் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் வேல்யூ, எண்டிங் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ இதெல்லாம் நம்மக்கிட்ட இன்புட்டாக வாங்கிட்டு நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை தருது. அதை வச்சு நம்ம லூப் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது அண்ட் இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு இந்த குவிஸ் கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் I in range of 5, 11, 2 அப்படின்னு போட்டிருக்கு. print I, end is equal to quotes அப்படின்னு இருக்கு. ஸோ இதை கோட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கான அவுட்புட் என்னவாக இருக்குங்கிறத நீங்கள் வந்து கெஸ் பண்ணி பாருங்கள்.